Hello friends, welcome to Cooking to Subscribers. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு நீங்க ரொம்ப அதிகமான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். வெறும் 3 இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு within 10 minutesல நீங்க இதை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா Oreo Mousse. இதுக்கு நம்ம பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு Oreo பிஸ்கட் எடுத்துர்க்கேன். நீங்க எந்த க்ரீம் பிஸ்கட் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நாம அந்த பிஸ்கட்ல இருந்து க்ரீமை தனியா எடுத்துக்கணும். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க பிஸ்கட்டை நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். தண்ணி சேர்க்காம அப்படியே பவுடரை நல்லா அரைச்சு எடுத்துக்கணும் फ्रेंड्स. அப்புறம் நம்ம அரைச்ச பிஸ்கட்ல கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்தி நல்லா திக் கன்சிஸ்டன்சியா நம்ம நல்லா mix பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஒரு க்ரீம் திக்னஸ்க்கு நாம பால் ஆட் பண்ணி mix பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் நீங்க என்ன கிளாஸ் எடுக்கறீங்களோ அந்த ஷேப்க்கு நாம எடுத்து வச்சிருக்க பிரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். Next 1 glass milkல நமக்கு 1 teaspoon sugar add பண்ணி mix பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் நாம எந்த கிளாஸ்ல அரேஞ்ச் பண்றோமோ அந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் நாம கட் பண்ணி வச்சிருக்க bread slices வெச்சிட்டு அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பிஸ்கட் மிக்சரை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒரு ஸ்லைஸ் வெச்சிட்டு நாம ரெடி பண்ணி வச்சிருக்க sugar with milk வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அப்புறம் பிஸ்கட் மிக்சரையும் நாம ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இத மாதிரி நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். இதுல உங்களுக்கு தேவைனா நீங்க நடுவுல dry fruits என்ன வேணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்க வந்துட்டு ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும் one by one. இது குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியான ஹெல்தியான ரெசிபியும் கூட. வீட்ல ரெடி பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க. இது within 5 minutesல ரெடி பண்றதுனால வீட்ல யாராவது விருந்தாளி வந்தா கூட நீங்க டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நான் வந்துட்டு லாஸ்ட்ல நம்ம தனியா எடுத்து வச்சிருக்கிற அந்த க்ரீமை மேலே சும்மா டெக்கரேஷனுக்கு வச்சுக்கேன். உங்களுக்கு என்ன dry fruits இல்ல வேற ஏதாச்சும் க்ரீம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க. நான் இன்னைக்கு dry grapes எடுத்துர்க்கேன். நீங்க முந்திரி இல்ல பாதாம் எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நீங்க இத அப்படியேவும் சாப்பிடலாம். அப்படி இல்லனா உங்களுக்கு இன்னும் டேஸ்டியா வேணும்னா நீங்க 1 hour ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு எடுத்து சாப்பிட்டீங்கனாலும் இன்னும் டேஸ்டியா இருக்கும். அவ்வளவுதான் फ्रेंड्स. நம்ம சேனல்ல இதே மாதிரி ஈஸியான டேஸ்டியான நிறைய ரெசிபீஸ் போட்டுட்டு இருக்கோம். நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை பார்க்கறேன் फ्रेंड्स.